ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எதுக்கு பயப்படுற மகளே, எதுக்கு பயப்படுற மகனே? சூழ்நிலைகள், செய்திகள், சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் எதை பார்த்தும் பயப்படாதுங்க. இயேசு கூட இருந்தால் எதுவுமே உங்களை பாதிக்காது. கடலில் கடந்து போகிறாங்க, புயல் வீசுகிறது, பெருங்காற்று, அலை கொந்தளிக்கிறது, பாதிச்சிருமோன்னு பயப்படுறாங்க. இயேசு கூட இருந்தார்ல, அமைதிப்படுத்திட்டார். தேவை இயேசு நம்ம கூட இருக்கணும், அவ்வளோதான். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவரோட நடக்க பழகிட்டீங்க. தினம் அவரோட பேசுங்க, தினம் அவருடைய வசனத்தை தியானிங்க. இயேசு என் கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு வாழ பழகுங்க. வெறும் ஜெப நேரத்தில் இயேசு அதைத்தார் இதைத்தார் என்று கேட்பதில் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவோடு கூட வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். 24 மணி நேரமும் கூட இருப்பார். அதுக்கு தான் அவர் உயிர்த்தெழுந்தார். எதுக்கு பயப்படுறீங்க? அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால் பயப்படாது. என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை பற்றியும் கலங்க மாட்டேன். அவர் என் கூட இருக்கிறார். நீ மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள், பயமெல்லாம் ஓடி போயிடும். என்ன செய்தி உங்கள் காதுக்கு வந்தாலும் உங்களுடைய உள்ளம் கலங்காது. இயேசு இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்துவார், வாழ்நாள் முழுவதும் நடத்துவார். அந்த தைரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். இயேசு தானே சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். தகப்பனே, நீர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் இனி பயப்பட மாட்டேன், எதை குறித்த பயப்பட மாட்டேன். என் கூட நீங்கள் இருக்கிறதுனால பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சியோடு என் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறேன் பிதாவே.